டாக்டர் சரவணன். இப்போ என்னன்னா, தமிழகத்துக்கு தொழில் வளர்ச்சி வேணும், அதன் மூலமாகத்தான் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிறைய உருவாக்கி தர முடியும் அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க நாங்கள் டூர் போனோம், உலக முதலீட்டாளர்கள் மாநாடெல்லாம் நடத்தணும் அப்படின்னு திமுக ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தா தமிழ்நாட்டுக்கு எதுவும் வர்றது மாதிரி தெரியலையே, என்ன கணக்கு இது? சார், அத்தனை பேருக்கு வணக்கம். நீங்க இப்ப முன்னோட்டமா காமித்த போது சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி 2 நிறுவனம் ஸ்ரீ சிட்டிக்கு போயிருது. ஒன்னு வந்து எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ், இன்னொன்னு வந்து கேரியர் குளோபல் ஏசி நிறுவனம். இது வந்து ஆந்திரால ஏன் போகுது அப்படின்னா அதுக்கான மெயினான காரணம் என்ன சொல்றாங்க, விரைவான நிலம் ஒதுக்கீடு, உடனடி ஒப்புதல். ஏன்னா யாரும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, முதலீடு பண்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த அப்ரூவல் இமீடியட்டா வரணும். தமிழ்நாட்டில் அது டிலே ஆகுது. என்னவா இருக்க முடியும்? கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இதுவா தான் இருக்க முடியும். அப்ப வந்து முதலமைச்சருடைய மருமகனுக்கான பல நிறுவனங்கள் இருக்கு, அவங்க முதலீடு பண்ணி வச்சிருக்க நிறுவனங்கள் இருக்கு. அவங்களுடைய கட்டாயத்தின் பேரில், அவங்களுடைய அந்த வற்புறுத்தல் காரணமாக தான் இப்ப நிறுவனங்கள் வர்றதுக்கான தாமதம் அருகாமையில் உள்ள மாநிலங்களுக்கு போயிருது. இப்ப பரந்தூர் விமான நிலையத்தை கணக்கு காமிச்சு ஆந்திர முதல்வர் வந்து இப்ப பல்வேறு திட்டங்களை அங்க கொண்டு போயிடுறாரு. தெலுங்கானாவுக்கும் பல திட்டங்கள் போயிருது. அப்ப வந்து தமிழ்நாட்டு நீங்க சொன்ன மாதிரி இப்ப தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற மாநிலமாக பார்த்தோம்னா அந்த லிஸ்ட்லயே இப்ப தமிழ்நாடு கிடையாது. நம்மளுடைய முதலமைச்சர் என்ன சொல்றாரு, பல்வேறு நாங்க முதலீட்டாளர் மாநாடு நடத்திட்டோம், துபாய்க்கு போனோம், ஸ்பெயினுக்கு போனோம், 10 லட்சம் கோடிக்கான திட்டங்களை நாங்க கொண்டு வர போறோம்னு ஒரு எஸ்டிமேட்டட் இதை சொல்றாரு. ஆனா உண்மையில 10% தொழில் கூட இங்க தமிழ்நாட்டுல தொடங்கப்படல. இன்னும் பாத்தீங்கன்னா சிறு குறு தொழில் பாத்தீங்கன்னா நெருக்கி ஒரு 15% வந்து அந்த நிறுவனங்கள் எல்லாம் மூடப்பட்டுருச்சு. காரணம் மின்சார கட்டண உயர்வு, அதுதான் மெயினா சொல்றாங்க. இப்ப 2023 பாத்தீங்கன்னா 4550 சிறு குறு நிறுவனங்கள், 2024 5850 இது அதே மாதிரி சிறு குறு நிறுவனங்கள் வந்து இப்ப ஸ்டாலின் ஆட்சியில மூடப்பட்டிருக்கு. கொரோனா காலத்துல பெற்ற கடனை எளிய முறையில அடைக்கிறதுக்கு நாங்க 15,000 கோடி நிதி ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. இந்த சிறு குறு நிறுவனங்களுக்கான அவங்க மூலம் நாங்க வந்து பொருள் வாங்குவோம் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு, அதுலயே வந்து ஒப்பந்த புள்ளியில 10% நாங்க சலுகை தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் ஆட்சிக்கு வந்து எதையுமே செய்யல. ஆனா தமிழகத்துல சிங்கிள் விண்டோ சிஸ்டம் தான் இருக்குது. தொழில் முதலீட்டாளர்கள்லாம் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கெல்லாம் இங்க சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மூலமாக நீங்க ஈஸியா உங்களுடைய முதலீடுகளை பண்ணிடலாம், ரொம்ப இலகுவாக மாறிடுச்சுன்னு மானிய கோரிக்கையில எல்லாம் பேசுறாங்களே. நிதியமைச்சர்லாம் பட்ஜெட்ல கூட அதை தானே சொல்றாரு. ஆமா, ஆனா வந்து பிராக்டிக்கலா வரும்பொழுதுதான் அவங்களுடைய ஜி2 நிறுவனம் பல்வேறு நிறுவனங்கள்ல முதலீடு பண்ணி வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கான எங்களுக்கு அதுல பங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த வற்புறுத்தல், அவங்களுடைய அந்த அதிகார துஷ்பிரயோகத்தினாலதான் பல நிறுவனங்கள் இப்ப வராம இருக்கிறது. ஆனா இப்ப அந்த நிறுவனங்கள்லாம் இங்க வந்தது அப்படின்னா நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? ஏன் அத தமிழக அரசு, திமுக அரசு அதை தடுக்கிறாங்க? அது அவங்களுக்கு கெட்ட பேரை கொடுக்கும். உண்மையில இப்ப அவங்களே என்ன சொன்னாங்க, வருஷத்துக்கு 10 லட்சம் இவங்களுக்கு வந்து நம்ம வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்குன்னு சொன்னாங்க. இப்ப 5 வருஷத்துக்கு 50 லட்சம் பேர் வேணும். இப்ப 4 வருஷத்துக்கே 40 லட்சம் பேர் கொடுத்துருக்கணும். இது ஏன் இவங்க பண்றாங்கன்னா சம்பாதிக்கிறது தான் ஒரே குறிக்கோள். ஏன்னா அமைச்சர் முன்னால பைனான்ஸ் மினிஸ்டர் சொல்றாருல்ல, ஆட்சிக்கு வந்து 6 மாத காலத்துல 30,000 கோடி அவங்க எப்படி கணக்கு எழுதுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்கன்றாரு இல்லையா? அப்ப வந்து இவங்களுக்கு வந்து ஆட்சி கட்டில் அமர்வதற்கு மக்களை ஏமாற்ற வேண்டும். அதுக்கு வந்து அவங்க இலவச திட்டங்கள் வாயிலாக இன்னும் எலெக்ஷன்ல அவங்க பணம் கொடுப்போம், அது மாதிரி இது மாதிரி சில மக்களை ஏமாற்றுவதற்காக அவங்க பணம் நிறைய சம்பாதிக்கணும், அவங்க குடும்பத்துக்கு சம்பாரிச்சு வைக்கணும். இதுதான் அவங்களோட மெயின் திட்டம். அப்ப இவங்க இந்த உலக முதலீடுகளை ஈர்க்கணும் அப்படின்னு வெளிநாட்டுக்கு போனது எல்லாமே ஒரு நாடகம் மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, எல்லாமே நாடகம். அவங்க சம்பாரிச்சத முதலீடு பண்றதுக்கு வேணா அவங்க போயிருந்திருக்கலாம். அப்படிதான் வந்து அவங்க ஒவ்வொரு தடவையும் துபாய்க்கு போகையில இருக்கட்டும், ஸ்பெயினுக்கு போகையிலுமே அந்த ஒரு மக்கள் கிட்ட அந்த ஒரு சந்தேகம் எழுதுது. இன்னும் கூட மதுரையில ஜல்லிக்கட்டுக்கான அந்த அரங்க கூட அவங்க வந்து ஸ்பெயினை பார்த்துட்டு அங்க இருக்க மாதிரி புல் ஃபைட்டிங் கொண்டு வர போறாங்க, அதுக்குதான் ஸ்பெயினுக்கு முதலமைச்சர் போயிருக்காரு கூட அந்த நேரத்துல பரவலாக தமிழ்நாட்டுல பேசப்பட்டது. இதுவே அதிமுக ஆட்சி காலம் 10 வருஷத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அம்மா ஆட்சி காலம், புரட்சி தலைவர் ஆட்சி காலம், எடப்பாடி ஆட்சி காலம். அம்மா ஆட்சி பீரியட்ல 2015-19 2 உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தினாங்க. பல லட்சம் கோடிக்கான அதுக்கான இது கிடைச்சது, பல லட்சம் பேருக்கான வேலை வாய்ப்பு கிடைத்தது. அந்த நேரத்துல விஷன் 2023 நம்ம ஒரு உன்னதமான திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தினாங்க. ஐயா எடப்பாடியார் ஆட்சி காலத்திலயுமே வந்து யாதும் ஊரேன்னு சொல்லி NRIs இன்வெஸ்ட் பண்றதுக்காக ஒரு திட்டம் கொண்டு வந்து அவரே அமெரிக்கால போய் தொடங்கி வைத்தார்.
அவரோட பீரியட்ல தான் வந்து நம்ம இதுல கிருஷ்ணகிரி மாவட்டத்துல போச்சம்பள்ளியில நம்ம ஓலா நிறுவனம் வந்து 2 வீலர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தயாரிக்கிற 500 ஏக்கர்ல பெரிய நிறுவனம் தொடங்கினது. உலக அளவுல பெரிய பெரிய நிறுவனம் அது. இதே திமுக திராவிட மாடல் ஆட்சி என்ன பண்ணாங்க, ஆட்சி ஏற்று 50 நாள் அவங்க கொண்டு வந்த மாதிரி செய்ய பார்த்தாங்க. அப்ப அந்த உண்மையை உலகுக்கு எடுத்து சொன்னவர் கட்சியோட அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் எடுத்து சொன்னார். இது அதிமுக பீரியட்ல வந்தது. புரட்சியில் அம்மா கொண்டு வந்த திட்டங்களாகட்டும், எங்க ஆட்சியில கொண்டு வந்த திட்டமா இருக்கட்டும், இத வந்து கடைபிடித்து இந்த அரசு தொடர்ச்சி செய்யணும் அப்படின்ற ஆளுங்கட்சிக்கு வந்து அந்த நேரத்துல ஒரு கோரிக்கை. சரவணன் சார், ஆனா திமுக எந்த இடத்துக்கு போனாலும் சரி, எந்த மேடைகள் இருந்தாலும் சரி, முதலமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாருமே வெளிநாடுகளை சேர்ந்தவங்க இந்தியாவில் முதலீடு பண்ணணும் அப்படின்னா அவங்க முதல்ல ப்ரிஃபர் பண்றது தமிழ்நாட்டைத்தான், அதனால நம்ம பெருமைப்படணும் அப்படிலாம் சொல்றாங்களே. ஆனா இங்க நிஜத்துல பார்க்கும் பொழுது பக்கத்து மாநிலங்களுக்கு போகுது அப்படின்னா பக்கத்து மாநிலங்கள் அதிகமான எஃபர்ட் போடுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமா, இல்ல தமிழகத்துல அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல அப்படின்னு எடுத்துக்கணுமா? ஆமா, ரெண்டுமே நம்ம கருத்துல எடுத்துக்கிறோம். இப்ப வந்து அமைச்சர் இவர் முதலமைச்சர் சந்திரபாபு எடுத்துக்கிட்டா ஸ்மார்ட்டா அவர் செய்வார். அவர் கடந்த முறை அவர் ஆட்சியில் இருக்கும் பொழுது கூட ஐடி நிறுவனங்களுக்கு நிறைய கொண்டு வந்தார் ஆந்திராவுக்கு. அந்த மாதிரி அவர் வந்து தன்னுடைய மாநிலத்தை வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ்ல பிரதானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி வளர்ச்சி பாதையில கொண்டு போகணும்ன்ற ஒரு அடிப்படையில அவர் எப்பயும் செயல்படக்கூடிய ஒருத்தர். அதனாலதான் வந்து ஒரு அதாவது உடனடி நிலம் ஒதுக்கீடு, ஈஸியான ஒரு அப்ரூவல், ஒப்புதல் வழங்குறது, அந்த மாதிரி ஒரு அந்த ப்ராசஸ் ஈஸியா கொண்டு வந்திருக்காரு. ஐயா எடப்பாடி ஆட்சி காலத்துல கூட குறிப்பிட்ட ஒரு இது நிறுவனம் கூட இது பண்றாங்க, என்ன செய்யறாங்க, அங்க கொடுக்கக்கூடிய ஒரு லிஸ்ட்ல வந்து சென்டர் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ் அப்படின்ற நிறுவனம் வந்து அவங்களோட அறிக்கையில குறிப்பிடுது, தொழில் செய்வதற்கு சிறந்த நடைமுறையில கொண்ட மாநிலம் தமிழகம் அப்படின்னு அந்த நேரத்தில் சொல்லுது. மும்பையில உள்ள ப்ராஜெக்ட் ஸ்டுடியோ அப்படின்ற நிறுவனம் என்ன 2020 என்ன சொல்றது, கோவிட் காலகட்டத்துல அன்னைக்கே வந்து அகில இந்திய அளவுல தமிழ்நாடு தொழில் இதுல வந்து முதல் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ராஜெக்ட் ஸ்டுடியோ சொல்லுது. இதெல்லாம் இப்ப எடப்பாடி ஆட்சி காலத்துல. அப்ப வந்து அதை தொடர்ச்சியா அடுத்த ஆட்சிக்கு வரக்கூடிய 527 பொய்யான வாக்குறுதியை கொடுத்த திமுக அரசாங்கம் வளர்ச்சிக்கான எதையுமே எடுத்துக்கிறாம எல்லாமே வந்து இன்கமிங் மட்டும்தாங்க, எல்லாமே எடுத்து அவங்க குடும்ப அனுபவிச்சுக்கிற இது பண்ணிக்கிற அடுத்த தேர்தல் வந்து மக்களை ஏமாற்றுவதற்காக ஏதாவது அதுல இருந்து செலவு, எல்லா வருமானமும் திமுக குடும்பத்துக்கு இன்கமிங், மக்களுக்கு நோ அவுட் கோயிங்னு சொல்ல வரீங்க. அதுதான் அவங்களுடைய மெயினான இது. புரியுது. நன்றி சார். நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். டாக்டர் சரவணன், இப்போ என்னன்னா நம்ம தமிழகத்தினுடைய அரசு பட்ஜெட் போடும் பொழுது நிறைய இடங்கள்ல வந்து நமக்கு அங்கிருந்து நிதி சரியா வர்றதில்லை, நமக்கு நிதி பற்றாக்குறை இருக்கு, அதையெல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரியான முதலீடுகள்லாம் நம்ம கிட்ட வந்ததுன்னா வரி வருவாய் நமக்கு அதிகரிக்கும், மாநிலத்தினுடைய வருமானம் அதிகரிக்கும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டாவது இந்த வருமானத்தை வரி வருவாயை அதிகரிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையிலாவது இப்படியெல்லாம் முதலீடுகளை ஈர்க்கணும்னு நினைக்கிறது இல்லையா நம்மளுடைய அரசு? நிச்சயமா அப்படித்தான் நினைக்கணும். ஒரு அரசாங்கம் தன்னுடைய மாநில வளர்ச்சியை முதன்மையான கருத்தில் எடுத்தா தொழில எல்லா பக்கத்துல இருந்து தொழிலை ஈர்த்து கொண்டு வரணும். எப்படி வந்து முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு செய்யறாரோ, எப்படி ரேவந்த் ரெட்டி பண்றாரோ தெலுங்கானால, அந்த மாதிரி செய்யணும். இங்க ஏற்கனவே நாச்சியால் மேடம் சொன்ன மாதிரியும் குமரராஜ் சொன்ன மாதிரியும் இங்க வந்து இது ஊழல் வந்து படிந்து இருக்கிறது. அதுதான் இப்ப சிவா சார் கூட சொன்னாரு, எங்க ஊழல் இருக்குன்றாரு. இப்பதான் இடி எல்லாம் வந்து ரெய்டு பண்ணி டாஸ்மாக்ல அவங்க குறைச்ச தொகை 1000 கோடி ஊழல்னு சொல்லியிருக்கிறாங்க, அது 40,000 கோடி ஊழல் அளவுக்கு போகிறது. அப்ப இங்க இருக்கக்கூடிய மெயினான இந்த அரசாங்கத்தோட பிசினஸ் டாஸ்மாக் தான். அதனால இவங்க மத்த எந்த வித தொழில் வளர்ச்சியிலையும் இவங்க வந்து பெருசா ஆர்வம் காமிக்காம, அது வரணும்னா கூட தமிழ்நாடு வளர்ச்சியை முதன்மையை கருத்துல எடுக்காம அவங்க குடும்பத்துக்கு என்ன லாபம், எவ்வளவு அதுல வந்து நம்மளுக்கு கமிஷன் கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில அவங்க இது பண்றதுனாலதான் எல்லா பக்கத்து மாநிலத்துக்கு போயிடுறாங்க. அதை வந்து சிவா சார் வந்து ஈஸியா மத்திய அரசு மேல குறை சொல்றாரு. அதுக்கு மத்திய அரசை தாண்டி எத்தனையோ விஷயங்களை நாங்க செய்வோம்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றாரு. இருமொழி கொள்கைக்காக சொல்லி போராடுறோம்ன்றாரு. இன்னும் வராத டீலிமிட்டேஷனை சொல்லி அதுக்காக மத்திய அரசு எதிர்த்து பண்றோம்ட்டு எலெக்ஷன் ப்ராசஸ மனசுல வச்சு அது பிஜேபிக்கு எதிராக மக்கள்கிட்ட வாக்கு வாங்கிடணும்ன்ற அடிப்படையில செயல்பட்டுக்கிட்டு இருக்க ஒருத்தருக்கு இப்ப ஒரு ஜூனியரான அமைச்சர் சொன்ன மாதிரி டிஆர்பி ராஜா மாதிரி ஒருத்தரை போட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இன்னும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கலாம். ஆனா சரவணன் சார், இப்ப ஜூனியர் அமைச்சர் இருக்கிறதாலதான் இது மாதிரியான குளறுபடிகள் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி தங்கம் தென்னரசு இருந்தாரே, அவரு இதுக்கு முன்னாடி தொழில்துறையெல்லாம் பார்த்தவர் தானே, அப்பவும் ஒன்றும் சிறப்பா இருந்த மாதிரி தெரியலையே.
இல்ல அது இது வந்து நாச்சியால் மேடம் சொன்ன மாதிரி வாரிசு அடிப்படையில வந்து அமைச்சர் பதவி. ஆமா, அதனால வந்து சீனியரா இருக்காங்களோ ஜூனியரா இருக்காங்களோ, இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு நோக்கம் வந்து ஊழல் தான். எல்லாத்துலயும் பணம் செய்ய விரும்பு அப்படின்ற ஒரு விஷயத்துல இவங்க செயல்படுறதுனாலதான் வந்து இந்த மாதிரி பல்வேறு தொழில் துறைகள் வராம போயிடுது. நிறைய ஐடி பார்க் மேடம் தெளிவா சொன்னாங்க. பட்டாபிராமன் டைடல் பார்க் எடப்பாடி ஆட்சி காலத்துல வந்தது, 250 கோடி ரூபாய் முதலீட்டுல வந்தது. அசன்டாஸ் ரேடியல் ஐடி பார்க் வந்தது. அப்புறம் என்னது டிஎல்எஃப் நிறுவனத்தோட தொழில்நுட்ப பூங்கா திட்டம் வந்தது. ஸ்ரீபெரும்புதூர்ல ஏரோ ஹப், இப்படி எத்தனையோ திட்டங்கள் வந்து அடிக்கல் நாட்டப்பட்டது வந்து ஐயா எடப்பாடி ஆட்சியில் 2020-21 தான். திமுக வந்த பிறகு அவங்களுடைய போக்கே வந்து ஏதாவது வகையில வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு விளம்பர ஒரு மாடல் அரசாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. தேர்தலை மட்டும் மனதில் வச்சு செய்யறாங்க. அதனாலதான் இப்ப இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து தொழில் செய்யறதுக்கு ஏற்ற மாநில லிஸ்ட்ல இருந்தே வெளியேறக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு அமைஞ்சிருக்கிறது. 2026 மக்கள் ஒரு தக்க பதில் கொடுப்பாங்க. திரும்ப தமிழகம் வெளித்தெழும், எழுச்சி பெறும், அமைதி வளம் வளர்ச்சி என்ற பாதையில் பயணிக்கும். நன்றி. நாம் அதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.